விநாயகரை நினைத்து எல்லாவற்றையும் செய்யணும். சிவபெருமான் போய் ரதத்துல ஏறப்போகிற பொழுது விநாயகரை நினைக்காம போயிட்டார். அதனால விநாயகர் பெருமான் அப்பா நம்மள நினைக்காம போயிட்டாரு, நம்மள நினைக்காம போன காரியம் விக்னப்படணும் அப்படின்னு தேர அச்சமுறி செய்தார் அப்படின்னுட்டு. அப்படி இல்லை, என்ன அடிப்படைங்கிறது சொல்லிடுறேன். அதாவது 3 புறங்களையும் தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்று சொல்லக்கூடிய 3 கோட்டைகளும் அது முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இதனுடைய குறியீடுகள் தான். மூவரும் ரொம்ப தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். கோட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுற்றி எல்லோருக்கும் துன்பத்தை தந்தார்கள். தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானிடம் சென்று அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாருக்கும் தொந்தரவு பண்றாங்களே, அவர்களை நீங்கள் போரிட்டு வெல்ல வேண்டும், அவர்களுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே சரி போலாம் அப்படிங்கிறார். சாமி நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், நாங்க போருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்துட்டு உங்கள்கிட்ட நாங்க விஷயம் சொல்றோம், நீங்க போருக்கு கிளம்பினா போதும். அதே போலவே தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து போருக்கு ஆயத்தங்களை செய்கிறார்கள். தேர் தயார் பண்ணுகிறார்கள். பூமியை தட்டாக வைத்து சூரிய சந்திரனை சக்கரங்களாக செய்து அதுக்கு 4 வேதங்களையும் குதிரைகளாக பூட்டி சிவபெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லு, அதனால மேருமலை வில்லு வச்சு அதுக்கு நான் வேணுமல்ல வாசுகி, அம்பு செய்யறதுக்கு ஒரு திருமாலையும் அக்னியையும் வாயு பகவான் மூவரையும் அப்படி ஒரு அம்பு தயார் பண்ணாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. சிவபெருமான் போய் சொன்னாங்க, சாமி எல்லா ஏற்பாடும் தயாராச்சு, நீங்க போருக்கு கிளம்ப வேண்டியதுதான். சாமி கிளம்பி வருகிற பொழுது தேர் ஏறதுக்காக போகிற பொழுது தேவர்கள் எல்லாம் நினைத்தார்கள், சுவாமி நம்மால போருக்கு போகிறார், நான் தான் இந்த தேர்ல அச்சாணி போட்டு விட்டேன், நான் தான் இந்த சக்கரத்தை மாட்டி விட்டேன், அட போயா நான் தான் முன்னால குதிரையை போட்டேன். இப்படி ஆளுக்கு ஆளு தாம் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். சுவாமி சிரிச்சுட்டே போறார். ஒரு நினைப்பெல்லாம் தெரியாதவரா என்ன, போய் அங்க தேர்ல அப்படி காலை வைக்கிற அச்சு முறிஞ்சு போச்சு. தேவர்கள் எல்லாம் ஆனாங்க. ஏன் முறிஞ்சது அப்படின்னு கேட்டா, இயற்கை என்னன்னா எது என்னுடையது என்று எண்ணுகிறேனோ அது சிவனுக்கு போய் சேராது. தேர் என்னது நம்மளுதுன்னு நினைச்சாங்க தேவர்கள், சிவனுக்கு போய் சேரல. அதான் அச்சு முறிஞ்சு. சாமிக்கு மாலையை போட்டதுக்கு அப்புறம் இந்த அலங்காரத்துல இந்த மாலை போட்டிருக்க அது இன்னைக்கு நம்மளுதுங்க அப்படின்னா போச்சு. போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி ஒண்ணுதாகும்? சாமி எப்படா இது அவுப்போன்னு இருப்பாரு. அப்ப நாம நம்முடையது அல்ல, இப்ப எது நம்முடையது என்று எண்ணுகிறோமோ அது நம்முடையது இல்ல. எனவே தேவர்கள் அவ்வாறு நினைத்தார்கள். நினைத்த உடனேயே அவ்வாறு விக்னப்பட வைத்தது விக்னேஸ்வரன். விக்னேஸ்வரன் என்பது சிவபெருமானுடைய சக்தி தான். முருகன், விநாயகர் இதெல்லாம் சிவனுடைய ஆற்றல்கள் தான். எல்லாவற்றிற்கும் முதல் சிவம்தான் என்று யார் நினைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்களை விநாயகர் பெருமான் விக்னப்படுத்துவான் என்கிற அந்த விக்னப்படுத்துகிற செய்தியைத்தான் விநாயகர் அப்படி முறித்தார் என்பதை தவிர விநாயகர் வேறு சிவன் வேறு நினைச்சு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை முட்டி விடக்கூடாது.